திருமாவளவன். அவர் என்ன வேணாலும் பேசுகிறாரு, ஆனால் அங்கே ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. ஆனால் அங்கே அப்படியே எதிர்த்து பேசுவார், நிறைய வருமானம் பண்ணிக்குவார். அதே நிலைமையில இன்றைக்கும் அவர் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கி நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறி போயிட்டாங்க அவங்க. அதனால் அவங்க இது பார்க்கும்போது அடுத்த தேர்தலில் கூட்டணிங்கிறத கேள்விக்குரியாக தான் இருக்குது. யாரும் வரப்போகிறதில்ல. இங்கிலீஷ்லாம் சொல்லியிருக்காங்க, கம்யூனிஸ்ட்லாம் இங்கே பதவி கேட்டுருக்காங்கன்னு நினைக்கிறப்போ பதவி கேட்டிருக்கான்னு சொன்னாங்க. ஆனால் அவர் விஜய் பொறுத்தவரை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். இவனுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம அதில் வந்து குழுகாஞ்சலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிலைமை இருக்கிற காரணத்தினால இன்றைக்கி நம்ம உள்ளாட்சி அரசு கண்டிப்பாக வெற்றி பெறணும். ஏன்னா வில்லேஜெல்லாம் ஓரளவுக்கு நம்ம ஒரு 50 வருஷம் கால வெற்றி பெற்றோம்னா நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி டவுனை பொறுத்தவரை நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கணும் இந்த தடவை. அதுக்குள்ள முயற்சி எடுத்துட்டோம்னா கூட்டணி கட்சி எல்லோரும் இருக்கீங்க. அதனால் எல்லோரும் சேர்ந்து நம்ம எப்படி நம்ம வார்டு பிடிப்போமோ அது மாதிரி பிடிச்சிக்கிட்டு யாருக்கு எந்த வார்டுன்னா அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த வீடு பிஜேபி, பாமகவுக்கு, அமமுக எதில் அவங்க அந்த வார்டு ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாம் உங்களுக்கு நம்மளுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம பிடிச்சி ஒற்றுமையாக வேலை பார்க்கணும். ஏன்னா ஒற்றுமையாக வேலை பார்த்தா தான் நமக்கு சரியாக இருக்கும். ஏன்னா அது பிஜேபி விட்டோம், இது நல்லா இது வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மன வேற்றுமையை தான் வேலை பார்க்கணும். அரசியலை பொறுத்தவரை என்ன வேணாலும் நடக்கும், எப்படி வேணாலும் நடக்கலாம். அந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் வந்துருச்சு. இன்றைக்கி பயங்கர விரோதியாக இருக்காங்க, நாளைக்கு ஒன்றாக்கிறாங்க, ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி காலகட்டமெல்லாம் வருங்காலத்தில் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நமக்கு வந்து எப்படி வேணாலும் நடக்கிறதுக்குண்டான நேர காலம் இருக்கிறதா நம்மளும் ஒற்றுமையாக கண்டிப்பாக நம்ம நகராட்சியை கண்டிப்பாக பிடிக்கணும். பார்த்துக்கிங்க. ஏன்னா இந்த பண கலாச்சாரம் இனிமேல் இருக்காது. பெருசாக செலவுடன் யார்ட்டையும் காசு இருக்கிற நிறைய பார்த்துக்கணும். அப்போ நம்ம 3 எலெக்ஷனில் பண்ணியாச்சு நிறையா. அதனால் இப்போ காசு எல்லாத்தையும் இருக்காது. அதனால் நம்ம ஏன்னா இது ஒரு பெரிய சான்ஸ், நம்ம இந்த சான்ஸ் பயன்படுத்திக்கிட்டு அதனால் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கிறோட ஏற்பாடு பண்ணுங்க. அதனால் நம்ம இந்த ஆண்டமுடியத்தில் நிரந்தர சட்டமன்ற நிரந்தரம்னா யாரும் கிடையாது. எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. நிரந்தரம் சொல்கிற போது கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம மனசுக்கு நம்மளேன்னு சொல்ல அதே போது நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் நம்ம 100 வருஷம் 1000 வருஷம் வாழ போகிறாங்க. நம்ம கொஞ்ச நாள் இருக்கிறோம். அதனால் நமக்கு வந்து நம்ம பவானி தொகுதி என்றைக்கு அண்ணாதிமுக கோட்டையை வச்சுக்கணும். அதனால் நம்ம இங்கேயே வந்து பெருசு ஒரு கிளை செயலாளர் போயிட்டாங்க, வார்டு செயலாளர் போயிட்டாங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவங்க தலைவர்கள் வந்து அவங்க ஏன்னா இதை காப்பாற்றணும். இன்றைக்கி விஜயபாஸ்கர் எடுத்துக்கிட்டா ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. அந்த அளவுக்கு கொஞ்சம் லட்சம் கேஸ் கிடையாது. அதே மாதிரி கரூர் விஜயபாஸ்கர் கேஸ் இருக்குது. அது மாதிரி வேறு வழி இல்லை. அவங்க வழி இல்லாமல் சரி என்ன பண்ணுறது அப்படிங்க. அதுவும் இல்லாமல் வேணால் நிறைய சம்பாதிச்சவங்கண்ணா நீ நம்ம எதிர்கட்சியாக இருக்கிறோம், நீ 5 வருஷம் எதிர்கட்சியாக செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேராசை ஆகும். எப்படி விருதுநகர் ஜெயக்குமார் ஒரு பேராசையில் அந்த முறை போனோம்னா பணத்துக்காக 30 கோடி ரூபா பணத்துக்காக போயிருக்காங்க. இந்த 2 எலெக்ஷன் வந்து ஒரு பைசா கூட செலவு பண்ணணும். இல்லை கட்சி தான் பார்த்துக்கிச்சு தவிர அவரை 1 ரூபா கூட செலவு பண்ணணும். அப்படி இருந்து இன்னைக்கு பணத்துக்காக போகிறாங்க. நான் கடை பண்ணிட்டேன், அவன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறான், ஏமாற்றிட்டு இருக்கிறான். வட்டி வெளியே நிறைய பணத்தை வாங்கி இடத்த வாங்கி போட்டுக்கிட்டு அவங்களுக்கு வட்டி கொடுக்காம இல்லை விற்று பணத்தையாக கொடுக்காம. நான் கூட சொன்னேன், இன்னைக்கு நீ விற்று கொடு, இன்னைக்கு விற்றாலும் உங்களுக்கு நிறைய காசு மிச்சமாகுது. நீ சும்மா கடை ஏன் பொய்ய பேசிட்டு இருக்கிறேன், எங்கே கடை வச்சுருக்கேன் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் சும்மா ஒரு பொய்ய பேசிட்டு இருக்கிறாண்டா அவங்களுக்கு போது விற்று அது எல்லாம் நிறைய பேர் அவங்க வேலையே கிரையம் இருக்குது. அவங்க கிரையம் இருக்கும்போது நீயே வச்சுக்க. 4 ஏக்கரா இருந்தால் 2 ஏக்கர் 3 ஏக்கர் நீ வச்சுக்க. மிச்சம் அவங்க கடை போக மிச்சத்து ஒரு ஏக்கரை வந்தாலே போகுது. அந்த மாதிரி வந்தாங்க நிறைய ஒரு 10 40 கோடி அவங்களுக்கு பணம் மிச்சமாகும். நம்ம எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருக்கிறோம். ஏமாற்றிட்டு நீங்கள் 30 ரூபா பணம் வாங்கி 1 ரூபாய்க்கு கூட பணம் யார்ட்டையும் பணம் கடன் கட்டணும். ஒரே ஒரு 2 ரூபா வட்டிக்கு வேணா ஒரு 2 ரூபா 2 கோடி 3 கோடி கட்டிடுவோம். அப்போ யாருக்கு வேணால் பணம் கொண்டா தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி பணம் வாங்கினாலும் எல்லாத்தையும் கடன் கட்டிட்டாங்க. அதனால் எல்லோரும் வீட்டில் போய் நச்சரிச்சிருக்காங்க. வீட்டிலே அப்படி இல்லை, சென்னையிலே தான் இருக்கிறாங்க. 75 நாள் ஒரு 5 நாள் 10 நாள் தான் பெருந்தல் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான நாய் இருந்தார் நம்ம பொறுத்தவரை. அது சொல்லணும் 2 பிள்ளை தான் இருக்குது, எதுக்கிட்ட அப்படி எல்லாம் பண்ணுறேன் எவ்வளோ சொல்லி பார்த்தேன். எனக்கு 30 கோடி கொடுக்குறா நீ கொடுக்குறான்னு கேட்கணும். 75 நாள் ஆயிடுச்சு. 75 நாள் சொல்லுவாங்களா வெளியே போய் முறையிலேயே தெரியுமாங்க. அது அப்படி தெரியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 நாளில் மட்டும் போன 2 நாளில் அரிசி ஒரு கிலோவுக்கு 20 ரூபா ஏறிங்க. நினச்சி பாருங்க, 1 கிலோ அரிசி 20 ரூபா அதிகம். புதுசாக அரிசியை வாங்கியிருக்க மாட்டாங்க. இந்த விலைவாசி ஏறினா கூட 18 to 25 வயசுக்கான அவங்களுக்கு தெரியாது. 18 to 25 வயசு ஓட்டு போனவங்களுக்கு தெரியாது. அப்பா அம்மா தான் கஷ்டப்பட்டு 500 1000 அவங்க தான் வாங்கி சாப்பாடு போவாங்க. இன்னைக்கு அம்மாவோட இலவச கல்வி திட்டம்
+2 வரைக்கும் இலவசம், எவ்வளோ வேணும் படிச்சுக்கலாம். அவங்க என்ன ஆகி போச்சு, அவருக்கு எந்த கஷ்டமே தெரியாது. அதை +2 படிக்கிறாங்க, காலேஜ் 3 வருஷம் 4 வருஷம் படிக்கிறாங்க. முன்னாடியே 5,000 20,000 சம்பளம். ஒரு 5,000 கட்டி ஒரு பைக் எடுத்துக்கிறாங்க. நான் இன்னொரு 5,000 கொஞ்சம் சேர்த்து முதல்ல மாதம் சம்பளத்துலேயே 5,000 கட்ட 1,00,000 பைக்கு. அதே மாதிரி ஒரு 4 ட்ரெஸ் எடுத்துட்டா அவங்க வேலை அவ்வளோதான். ஒரு ஜாலியாக சுற்றிட்டு ஜாலியாக பேசிட்டு அப்பா அம்மா அதை எதிர்பார்க்கறதில்ல. நம்ம பையன் நல்லா வரணும் அப்படிங்கிறத அவர் எதிர்பார்க்கறது. இப்போ பைக் வாங்கிட்டாங்களா, லேட்டாக போகிறாங்களா வர்றாங்களா, அந்த மாதிரி காலகட்டம் இன்னைக்கு இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது. அதுக்கு மேலே இருக்கிற ஒரு 2% நோட்டு நம்ம மாற்றினா போதும். 2 வருஷம் நோட்டு மாற்றணும். அதே மாதிரி நம்ம பிரபா சொன்ன மாதிரி பசங்களை கொஞ்சம் நம்ம ஈடுபடுத்தணும். ஏன்னா கொஞ்சம் பசங்களை ஈடுபடுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம பசங்க இல்லை நம்ம கட்சியில் இருக்கிற பசங்க அண்ணன் பையன் தம்பி யார் இருந்தாலும் சரி, ஒரு பூத்துக்கு நம்ம ஒரு 100 ஓட்டு வச்சு வாங்கணும். ஒரு பூத்துக்கு 100 ஓட்டு வச்சு வாங்கினோன்னா 10 பசங்க இருந்தால் கண்டிப்பாக 100 ஓட்டு வச்சு வாங்கணும். ஒரு பையன் கண்டிப்பாக 10 ஓட்டு நமக்கு பிடிச்சிடுவாங்க. அது கவலையே இல்லை. அதனால் அவங்க இருக்கிற ஸ்பீடு நம்ம கூட்டம்னா கூட அங்கிருந்து பைக்கில் சட்டை எடுத்து போட்டு பைக் எடுத்து வர 10 ஃபோனை பேசி ஒரு 10 பேருக்கு கூட்டிகிட்டு வந்துடும். அவங்களும் வர ரெடியாக இருப்பாங்க. 10 நிமிஷத்தில் அதனால் கிளம்பி வர முடியும். நம்ம வேட்டி கட்டி சட்டையை போட்டு பைக் எடுத்து டிவிஸ் எடுத்து வர நம்ம வண்டி ஓடுறதே கஷ்டமான ஒரு சிலர் இருக்கிறோம். அப்புறம் அவங்க போய் பைக் போட்டு பேச முடியும். ஆனால் நம்ம கொஞ்சம் மாறணும். ஏன்னா அது சொல்கிறது சிலர் கேட்பாங்க, மாவட்ட செயலர் வயசாக இல்லையா, அவர் மாவட்ட செயலர். நம்ம பார்க்குற வேலை தேவை. ஏன்னா நமக்கு அடிப்படை, ஏன்னா ஆடிவர் எல்லாம் தான் மரம் எந்த காத்துக்கு தாங்க. அது மாதிரி அடிப்படை நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த அடிப்படை ஸ்ட்ராங் பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் இளைஞர்கள் கொஞ்சம் இருந்தாலும் கற்பழிச்சு பேப்பர் பார்த்தா நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு வாரம் பேப்பர் பார்த்தீங்கன்னா தினம் ஆக்சிடென்ட், 10 பேர் 5 பேர் அவ்வளோ ஆக்சிடென்ட்ல இருக்கிறாங்க. அதே மாதிரி தற்பழிப்பு இல்லை. அதான் அந்த போஸ்கோ சட்டத்தினம் போட்டுகிட்டே தான் இருக்காங்க. இருந்தாலும் அதெல்லாம் பேப்பர் பார்க்கறதில்ல. அந்த நிலைமைக்கு இருக்கிறவங்க பேப்பர் பார்க்கறதில்ல, செய்தி பார்க்கறதில்ல. அது என்ன நடக்குது அவங்களுக்கே தெரியுது. அது மாதிரி இப்போ எல்லா தமிழ்நாடு லெவலில் ஜெயிலே ஒரு கணக்கு எடுத்து பார்த்தா கூட 75% இந்த போக்சோ சட்டத்தில் கைதாகவே இருப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு சட்ட ஒழுங்கு நம்ம மோசம் கேட்குது. அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்குது. அவங்க கட்சியில் இப்போ நமக்கு சரி பரவாயில்ல, ஒரு மாதம் 75 நாள் ஆகிடுச்சு, ஒரு 30 நாள் 40 நாள் என்ன ஏது நம்ம பதவியில் என்ன புதுசாக வந்திருக்காங்க, என்ன ஏது சட்ட ஒழுங்கிட்ட யாருக்கு பேசணும் முதலமைச்சர் தெரிஞ்சிருப்பார். அதனால நம்ம அவங்கள நம்ம ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் நைட் ரவுண்ட்ஸில் நிறைய போக வைக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு மிஷின் அடித்து நைட் ரவுண்ட்ஸில் நிறைய போவாங்க. இன்றைக்கி நான் லஞ்சமில்லாத ஒரு ஆட்சி நடத்துறேன்றாரு. லஞ்சமில்லாத ஆட்சி நடத்தி எதுவுமே சரியாக வேலை வாங்கணும். அது ரொம்ப சந்தோஷம் தான். லஞ்சமில்லாத ஆட்சி நடத்த எல்லாத்துக்கும் கோடி புண்ணியம். இந்த மாதிரி ஒரு நல்லாட்சி தான் சந்தோஷப்படணும். அதனால் எல்லாமே கட்டுக்கள் இருக்கணும். விலைவாசி யாரும் இந்த 2 ஒரே நாளில் 20 ஒரு அரிசி 20 ரூபா இருக்கிறது உலக சாதனை. இது விஜயோட உலக சாதனை சொல்லணும். அதே மாதிரி கரண்ட் பில் எப்படி திமுக ஆட்சியில் 6 மாதத்துக்கு ஏறியுமோ அதே மாதிரி இன்றைக்கி 6 மாதத்துக்கு கரண்ட் பில் ஏறியாச்சு. அண்ணா திமுக ஆட்சியில் நீங்கள் 200 ரூபா கட்டியிருந்தீங்கன்னா நீங்கள் சர்வசாதாரணமாக 600 ரூபா கட்டிடுவீங்க கரண்ட் பில். விலைவாசி அதே மாதிரி வீட்டு வரி எல்லாமே நமக்கு அளவில்லாத விலை வரி ஏறி இருக்குது. ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் எப்படி இருந்தாலும் ஒரு 6 மாதம், இந்த அடுத்த 2ஆம் மாதம் நினைக்கிறேன், 2ஆம் மாதத்தில் பேரூராட்சி நகராட்சி எல்லாம் முடியுது. அப்போ ஒட்டுக்க வரக்கூடாத வாய்ப்பு இருக்குது. முன்னாடியான இதுக்கு ஏன் அவசரப்படுறாங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் எப்படி இருந்தாலும் அவங்க ஆட்சி பற்றி அவங்க வெளியே நம்பிக்கை இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் எல்லாம் வாபஸ் வாங்குவாங்க. ஏன்னா நம்ம தேர்தல் கமிஷன் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி கேஸ் முடிஞ்சா தான் அந்த வாபஸ் வாங்க எம்எல்ஏக்களுக்கெல்லாம் திரும்ப தேர்தல் வரும்னு சொல்லியிருக்காங்க நேற்றுக்கு. ஆனால் கேஸ் முடியணும். கேஸ் ஹைகோர்ட் முடிஞ்சு சுப்ரீம் கோர்ட் போய் முடியிருக்கு 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். ஆனால் அதுக்கு நம்ம உள்ளாட்சி தேர்தல் கொண்டாந்து உள்ளாட்சி தேர்தல் நம்ம கொஞ்சம் பிரதிகள் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க இன்னைக்கு பாடுபட்டு இருக்காங்க. அதனால் நம்ம உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையில் டவுனில் கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி கொஞ்சம் பண்ணுங்க. பண்ணால் தான் நமக்கு ஒரு கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதே மாதிரி இந்த டிவி காட்சி எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இருக்குது. மத்திய அரசு நம்ம அனுசரித்து போகிறதில்ல. மத்திய அரசு அனுசரித்து போனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இன்னொரு 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டோம்னா தமிழ்நாடு காப்பத்தாருக்கு ஆள் இல்லாமல் இன்னொரு 5 லட்சம் கோடி தமிழ்நாடு வீதி கடன் வாங்கிட்டாங்கன்னா அவங்க நம்ம என்ன பாடுபட்டாலும் வட்டிக்கிட்டு தான் கட்ட முடியும். அவ்வளோ அண்ட பாதாளத்துக்கு போயிடும் நம்ம தமிழ்நாடு. இன்னைக்கு நேரத்தே மந்திரி சபையில் பார்த்தா மந்திரி சபையில் என்ன பேசியிருக்காங்கன்னா, நம்ம அடிப்படை வசதி எதுவும் செய்ய வேண்டாம், தண்ணி இருக்குது ரோடு இருக்குது அதை பற்றி கவலைப்படாது, 2000 ரூபாய் கொடுத்துடலாமா, மக்கள் பணம் மாற்றி நமக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படி எண்ணத்துக்கு போயிருக்காங்க. அடிப்படை வசதி இல்லாத நான் 2000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படி ஒரு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லி தகவல் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ ஒரு சில காலத்தில் மழை இல்லாமல் இருந்தது, நிறைய புயல் இருந்துச்சு, எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது. விலைவாசி அரிசி விலை ஏற கூட மாட்டாங்க. அதுதான் ஆட்சி நமக்கு
எவ்வளோ இருந்தாலும் அரிசி விலை வந்து நம்ம சாப்பிட்ற மக்களுடைய சாப்பிட்ற அரிசி விலை கம்மியாக இருக்கணும். அதுதான் ஆட்சியினுடைய பாதுகாப்பு, மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அரிசி விலை ஏறாமல் இருக்கணும், சட்ட ஒழுங்கு பாதுகாப்பாக இருக்கணும். இந்த ரெண்டு தான் மக்களை காப்பாற்றுறது. அந்த ரெண்டுமே இன்றைக்கி ரொம்ப கெட்டு இருக்குது. இந்த நிலைமை அரிசி விலையும் இன்றைக்கி ஏறி இருக்குது, சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ டிவிக்கு அவங்க தான் கஞ்சா வந்து அதிகமாக உள்ள போகிறாங்க. அதே மாதிரி நிறைய கேஸ் அதான் வருது. ஆனால் நேற்று நம்ம பாணியில் கூட 2 பேர்த்த பிடிச்சிட்டு நைட்டு 12 மணிக்கு கஞ்சா வைக்கிற தீ வைக்கிற பசங்களை பிடிச்சிட்டாங்க. 12 மணிக்கு போய் திரும்ப ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. யாரை பிடிச்சா கேஸ் போடுவாங்க. அதனால் அவங்க 2 பேருக்கு வெளியே விட்டுட்டாங்க. கேஸ் போட்டாலும் எனக்கு தெரியல. 2 பேருக்கு 12 மணிக்கு விட்டுட்டாங்க. சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கு பிடிச்சி 12 வரைக்கும் போகிற வச்சு 12 மணிக்கு விட்டுட்டாங்க. தீ வைக்கிறபடியே பொறுப்பாளர் இருக்குது, நகர பொறுப்பாளர் அவங்க 2 பேரும். அது மாதிரி எங்கே பார்த்தாலும் தினம் பேப்பரில் பார்த்தீங்கன்னா தினகரன் பேப்பரில் தான் வருது, மற்ற பேப்பரில் வராது. தினகரன் பேப்பரில் தான் எந்த ஊரில் யார் டிவிக்கால இன்றைக்கி போக்சோ சட்டத்தில் அரசாக இருக்காங்க, யார் கஞ்சா வித்து அரசாக இருக்காங்க, போதை மாத்திரை வித்து அரசாக இருக்காங்க. தினகரன் பேப்பர் தான் கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம பேப்பரும் ஓரளவு புதுசாக வந்திருக்கு, ஓரளவு போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சட்ட ஒழுங்கு அவ்வளோ மோசமாக இருக்குங்க. அதே மாதிரி பள்ளியில் ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து ஆளுங்கட்சி வந்து 70 நாள் 60 நாளில் மாற்றி எழுதியிருக்காங்கன்னா அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். அது யார் உடனடியாக இருந்தாங்கிறது பள்ளிக்கூடத்துக்கு தான் தெரியும். ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி அது வெளிச்சத்துக்கு வந்துருக்கு. ஆனால் எடப்பாடியாரவங்க ஏகப்பட்ட பணம் வாங்க, கொஞ்சம் நஞ்சம் பணம் வாங்க. இவ்வளோ ரோடு போட்டிருக்கிறோம், இவ்வளோ திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறோம்னா அது வந்து மத்திய அரசுடைய பணம், பல லட்சம் கோடி நிறைய பணம் வாங்கினார். ஆனால் ஹைவேஸ் ரோடு அளவுக்கு டெவலப் பண்ணி முடியாது. திட்டம் போகிற மேட்டூர் டேம் பவானி சாகர் தண்ணி வச்சு கிடக்கு. அது வலிச்சா ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரோட்டில் கொண்டு வடிக்காது. 1000 ரோடு வச்சு ஒரு ரோடு 10,000 லிட்டர் 1000 ரோடுக்கு என்ன ஆகுது? ஒரு நாளைக்கு 1 லட்சம் 1 கோடி லிட்டர் தண்ணி தான். அது செய்ய மாட்டேங்கிறாங்க. 2 நாள் வலிச்சாங்க, உடனே 2 நாள் கழிச்சு அவங்களே டிவி கேட்கல, எனக்கு பணம் கொடுக்கணும் சண்டை போட்டுக்கிட்டு மேட்டூர் பவானி சாகர் நிறுத்திட்டாங்க. அப்புறம் மேலே கேட்ட கலைஞர் கேட்டால், சார் ஒன்றும் பேச முடியுது சார், யார்ட்டையும் சார் பேசுறது, ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்காங்க. எல்லாரும் தடி எடுத்தாலும் தண்டக்கார மாதிரி பேசுகிறாங்க. ஒரு அப்படிங்கிற ரொம்ப தாச்சாரெலாம் நம்ம ஒன்றும் வாயை போட்டி கம்முன்னு இருக்காங்க. வேறு ஒன்றும் பேச முடியல. மயிலம்படியில் ஒரு ரூபா வலிச்சாங்க. அவங்கள்ட்ட தினம் போது இப்போ 100க்கு எடுத்தால் எதாவது 100க்கு போன் பண்ணால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி எதுக்கு வம்பு, எல்லாருமே மாவட்டத்திலேருந்து மாவட்ட ஆட்சியாளர்லேருந்து கீழே வரைக்கும் எல்லோரும் பயப்படுறாங்க. எதுக்கு எதாவது வம்பு எடுத்துக்கப்பா, சரி நிறுத்திருக்கேன்றாங்க. அது மாதிரி இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு எப்போ குழப்பம் வறட்சியாவது அப்போ தான் நம்ம மண் எடுக்க முடியும், அப்போ தான் ஆழ பண்ண முடியும். அதையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இருக்கிறவங்க எல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு அடிப்படை தெரியாதவங்க அமைச்சர்லாம் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு புதுசாக இருக்கிறனால அந்த அடிப்படை தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் எவ்வளோ நம்ம ஒரு 2000 3000 ரூபாய்க்கு வந்து கொண்டு பண்ணி நீங்கள் 10,000 செலவு பண்ணி வாங்கிட்டோம். ஏன்னா இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட்டவங்க பார்த்தீங்கன்னா எந்த கஷ்டம் இல்லாத அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க, வீடு குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு கவலை இல்லாத அதனால தான் ஓட்டு போடுறாங்க. இந்த மாதிரி பார்த்துங்க. இப்போ உள்ளாட்சி எலெக்ஷனில் கண்டிப்பாக நம்ம கூட்டணி அப்படியே இருக்கும். ஆனால் நம்ம கூட்டணி பயன்படுத்தி திமுக கூட்டணி கரைஞ்சி போச்சு. அவங்க நம்மளை கெடுக்கிறதுக்காக எல்லாத்தையும் கூட்டணி கட்சிக்காரங்க கூட அவங்க கணிச்சு விட்டாங்க. இன்னைக்கு அனுப்பிச்சுட்டு போய் அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. திமுக நிலமை கவலைக்கிட வாங்கி போச்சு. எல்லாரும் அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. இன்னைக்கு காலங்காலமாக ஒரு 25 வருஷமாக அந்த முஸ்லீம்களும் அங்கேயே செட் ஆகிட்டாங்க, கம்யூனிஸ்ட்டும் அங்கேயே செட் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு அவங்களோட இந்த எல்லாருமே இன்னைக்கு அவங்களோட சென்றான காரணத்தினால அதே மாதிரி